ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாவே வேறு லெவலில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சமையல் செய்கிற வீடியோ தான் இவரோடது தான் ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ தமிழ்நாடு சிஎம்லேருந்து இந்தியாவோட பிஎம் வரைக்கும் இவரோட சமையல் தான் பார்த்திங்கன்னா சஜஷன் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, இயற்கை முறையில் செய்யப்படுது, எந்த ஒரு கலப்படமும் இல்லை, கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, தென் இயற்கை முறையில் செய்யப்படுது அண்ட் யூனிக்னஸ் இருக்குது அதர் டேஸ்ட்டில். அதனால் பார்த்திங்கன்னா இவரை தேடி தேடி எல்லாருமே இவருக்கு பார்த்திங்கன்னா கேட்ரிங் ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவரால் பண்ண முடியல, டேட்ஸ் கொடுக்க முடியல. சில டேட்ஸ் கொடுக்க முடியாதனால இவர் மலேசியாவிலேருந்து அங்கே வெட்டிங் பண்ணுறவங்க இங்கே சென்னையில் மேரேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்தளவுக்கு இவர் பிஸியாக இந்த ஃபீல்டில் இருக்கார். வேறு யாரும் இல்லைங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான். ஸோ இவர் தான் இப்போது வேறு லெவலில் பீக்கில் போயிட்டுருக்காரு இந்த இண்டஸ்ட்ரியில். தென் இது மட்டும் இல்லாமல் இவர் சினிமா துறையிலே பார்த்திங்கன்னா மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்ற ஒரு மூவியில் நடிச்சிருக்காரு ஒரு ஆக்டராக. சரி, 2 விஷயத்துலையும் ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயும் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போது சமையல் ஃபீல்ட்லேயும் பார்த்திங்கன்னா கேட்ரிங்னாவே பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் யார், எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தார், ஸோ இவர் வளர்கிறதுக்கான காரணம் என்ன, இவர் ஃபுட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குது, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு கேரளாவை சேர்ந்தவர். தென் வேலைக்காக கோயம்புத்தூருக்கு வராரு. ஸோ ஏகப்பட்ட ஸ்டார்டிங்கில் கேட்ரிங் பண்ணல, ஏகப்பட்ட சின்ன வயசில் இந்த கேட்ரிங் அது போல் வேலையெல்லாம் சின்ன வயசுலேருந்து செஞ்சுருக்காரு. ஸோ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஏகப்பட்ட வேலை செஞ்சு எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. தென் நம்மளுக்கு தெரிஞ்சு கேட்ரிங் ஃபீல்டையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வராரு. தென் இவர் பார்த்திங்கன்னா ரங்கராஜ் அவர்கள் 2008 தான் இந்த ஃபீல்டில் வராரு. இப்போ நான் அவர் அப்பாவை பார்த்ததுனால நான் இந்த ஃபீல்டில் நான் பண்ணுறப்போ அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஸோ இவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், பட்டு அந்த வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இவருக்கு பார்த்திங்கன்னா முழுக்க அப்பா செய்கிற ஒர்க் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் காரணமாக இவர் கண்டினியூவாக இந்த ஃபீல்டில் ஒரு கோர்ஸ்லாம் படித்து வேறு லெவலில் கற்றுக்கிட்டு யூனிக்னஸை கொண்டு இப்போது இந்த ஃபீல்டுலேயே பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லணும். தென் இது மட்டும் இல்லாமல் கோவிட் டைமில் ஏகப்பட்ட பேருக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 500 பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரீயாக. ஸோ ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காரு இவர். ஸோ இவரோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இவர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தா, சிறுவாணி தண்ணி, அவங்க ஊர் தண்ணியை தான் பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணி அவர் ஃபுட்டு செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொய்க்கால சட்னி, ஸோ திணையில் பார்த்திங்கன்னா இடியாப்பம், அது போல் ஏகப்பட்ட வித்தியாசமான ஆர்கானிக் ஃபுட்டில் செய்கிறதுனால இவரோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா இவரை லைக் பண்ணி ஸோ சிறந்த முறையில் செய்கிறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. தென் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவ்வளோதாங்க, இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.